இளைஞருடைய கணிப்பை கூட நல்லா தான் இருக்கும், நல்லா தான் வருவாங்க. அதை நீங்களே சொல்லிட்டீங்க. அதை நான் வழிபழி போறேன். அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இப்ப இளைஞர் சமுதாயத்துக்கு மேல இவங்க எவ்வளவோ கம்ப்ளைண்ட் தான் சொன்னாங்க, நம்ம எல்லாம் கேட்டோம். ஆனா அவங்க சாதனைன்னு வரும்போது எவ்வளவோ சாதனை அவங்க படிச்சிருக்காங்க. அதை பத்தி ஏன் நீங்க அந்த மீடியால பார்க்க மாட்டேங்கிறீங்க? நியாயமான கேள்வி தானே. உங்களுக்கு சாதனை எத்தனை வேணும்? எத்தனையோ லிஸ்டம் எக்கச்சக்கமா நம்ம எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். அது வந்து லிமிட்டே கிடையாது. இளம் மேயர் யார் வேணுமா? ஆர்யா ராஜேந்தர் திருவனந்தபுரத்து வந்து சிறு வயதில் மேயர் பொறுப்பேற்ற அவர் ஒரு இளைஞர் தான். அப்புறம் ஜீவித் குமார் தேனியை சேர்ந்தவர் நீட் தேர்வில் வந்து 720க்கு 664 மதிப்பெண் பெற்று புதிய சாதனை படைத்தார். அப்படியே என்ன சொன்னாங்க, சரியா சாப்பாடு இல்லாம சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்றாங்க, பர்கர் சாப்பிடுறாங்க, பிஸா சாப்பிடுறாங்கன்னு சொன்னாங்க. நெட்ல போய் பாருங்க, மல்லேஸ்வர் ராவ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் 29 வயசு ஹைதராபாத்ல வந்து சேவை மனப்பான்மையில வந்து உணவகங்கள்ல சுப நிகழ்ச்சிகள்ல வீசி எறிகிற வீணான உணவை குடிசை பகுதியில் போய் டெய்லி எல்லாரும் விநியோகம் பண்ணிட்டு இருக்காரு. அதை தவிர டோன்ட் வேஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்தி அதை பத்தி நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதான் எல்லாத்தையும் குற்றங்கிற கண்ணையை வச்சு பார்த்தா அவங்களுக்கு நல்லது எதுவும் தெரியவே தெரியாது. பூஜை கடை மாற்றி பார்த்து நல்ல கடை தெரியும். அது தவிரங்க கொரோனா காலத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டல் போக முடியாது, வெளியே போக முடியாது, காய்கறி போங்க. அந்த மாதிரி நேரத்துல இளைஞர் ஒருத்தர் வந்து திருச்சியை சேர்ந்த முகமது ஆஷிக் ஹாரூன் அப்படிங்கிற இளைஞர் சாஃபே மெடிக் அப்படி 2 ரோபோட் கண்டுபிடிச்சாரு. எதுக்கு தெரியுமா? எல்லா ஏரியாவுக்கும் போய் மருந்தும் உணவும் கொடுக்கறதுக்கு. அதை செஞ்ச ஒரு இளைஞர் தாங்க. அதையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. இளைஞர்கள் சாதனை படைக்க ரெடியா இருக்காங்க. ஆனாதான் விவேகானந்தர் நம்பினார். என்ன சொன்னார்? இளைஞர்கள் நீ வந்து உலகம் என்கின்ற ஒரு இந்த தேட தடுறதுக்கு இவங்க கைகளை எனக்கு கொடுங்க, அப்ப நம்ம என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அவர் சொன்னார். அப்துல் கலாம் எடுத்துக்காங்க. அவர் அக்னிச்சேரல் புக்கு படிச்சு பாருங்க. அதை படிச்சு கனவு கண்ட இளைஞர்கள் எத்தனையோ பேர். அந்த கனவுக்கு சிறப்பு கொடுத்தவர் அவர், வடிவம் கொடுத்தவர் அப்துல் கலாம். அவர்